ஆதரிப்பாள் அன்னை. அமுதாத தமிழ் மறை கேட்டு ரசிப்பாள். ஆதாத பக்தரை ஆதரிப்பாள் அன்னை. அமுதாத தமிழ் மறை கேட்டு ரசிப்பாள். கங்கையில் நீராடி குங்குமத்திழகமிட்டு சங்கத் தமிழ் முழங்க சதிராடி வந்தாள், சதிராடி வந்தாள். தேங்க்யூ தாத்தா. அடுத்த வாரம் உங்கள் பிறந்தநாள் வருதுல்ல, அப்போ நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அம்மா, தாத்தாவோட பிறந்தநாளுக்கு நீ என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க? தாத்தா பர்த்டேக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஏன்பா யாரும் எதுவும் வாங்கலன்னு சொல்றாங்க? சண்முகம் என்னோட ஹீரோ. அதான் எங்க அப்பாவோட பேரு. 80 வயசு. வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் எங்களுக்காக கொடுத்தவருக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? 80 வயசுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? அவர் மனசு எதை விரும்பும்? எதை கொடுத்தா அவர் மனசு சந்தோஷப்படும்? சரி, நம்ம நேரத்தை அவங்களுக்காக கொடுக்கலாம்னு நினைப்போம். ஆனா ஒரு பையனா அப்பாவுக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கு பேர் கிஃப்ட் இல்லை, அது கடமை. எத்தனை பேருக்கு அவங்க அப்பாவுடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? இதை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஜூலை 18, 1934ஆம் வருடம் ஈரோடு மாவட்டம் பவானியில இருக்கிற கவுந்தம்பாடியில ஆறுமுகத்துக்கும் பாவையம்மாளுக்கும் பிறந்தவர் தான் எங்க அப்பா. அப்பாவோட அம்மா சின்ன வயசுல இறந்ததுனால தாத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க சின்ன பாட்டி பேரு தவசியம்மாள். அப்பா சின்ன வயசுல படிச்சதெல்லாம் பவானியில தான். கரண்டே இல்லைனாலும் பவானின்னு ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அந்த ஒரு வார்த்தையிலிருந்து ஃபுல் சார்ஜ் ஏத்திப்பாரு எங்க அப்பா. ஏன்னா சொந்த ஊர் இல்லையா? சங்கமேஸ்வரர் கோவில், பவானி ஆறு, ஊராட்சி கோட்டை, மோகன் தியேட்டர், பாரத் கேஃபே, இவ்வளவுதான் எங்க அப்பாவோட உலகமே. எங்க அப்பா ஸ்கூல்ல எப்படி படிச்சாருன்னு தெரியாது, ஆனா எப்படி விளையாடினார்னு ஒண்ணு விடாம சொல்லுவாரு. ஏன்பான்னு கேட்டா, நீ வாங்கின நல்ல மார்க்ஸ் கூட உனக்கு மறந்து போகலாம்டா, ஆனா நல்ல மெமரிஸ் மறக்காதும்பாரு. எங்க அப்பாவோட எண்ணங்களும் செயல்களும் அடுத்த உயரத்துக்கு போனது 10வது முடிச்சதுக்கு அப்புறம். 1956ஆம் வருஷத்துல எங்க அப்பாவுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது குன்னூர்ல. எங்க அப்பாவோட மறக்க முடியாத நாட்கள்னா இந்த 2 வருஷத்தை தான் அடிக்கடி சொல்வார். நல்ல நண்பர்கள், தெளிவான சிந்தனை, உயர்ந்த லட்சியங்கள், இந்த மாதிரி எத்தனையோ மாற்றங்களை தந்தது இந்த குன்னூர் தான். எஸ், எங்க அப்பா குன்னூர்ல தான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாரு. டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச அப்புறம் டீச்சர் வேலை கிடைச்சா அது ஆர்டினரி, ஆனா டைரக்டா ஹெட் மாஸ்டராகவே வேலை கிடைச்சா அது எக்ஸ்ட்ராடினரி. 1959ஆம் வருடம் ஒருச்சேரி புதூர்ல ஹெட் மாஸ்டரா கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. அது வரைக்கும் தனிமரமா இருந்த எங்க அப்பாவை ஒரு தோப்பா மாத்த வீட்டுல ஆசைப்பட்டாங்க. இளையமுத்தூர், இந்த ஊருக்கு தான் பொண்ணு பார்க்க எங்க அப்பா வந்தாரு. அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க அவரை வரவேற்கிறதுக்காக கொடுத்த ஒரு பூவை பத்திரமா எங்க அப்பா பாக்கெட்ல வச்சதுனால நம்ம பொண்ணையும் பூ போல பத்திரமா பாத்துக்குவாருன்னு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க எதிர்பார்த்ததுக்கும் மேல எங்க அப்பா எங்க அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. மே 25, 1961ஆம் வருடம் அன்னைக்குதான் எங்க அப்பாவோட வெட்டிங் டே. எங்க அம்மா பேரு தங்கம்மாள். இவங்களுக்கு முதல்ல பிறந்தது கீதா, எங்க அக்கா. அதுக்கப்புறம் நான், ஸ்ரீனிவாசன், என்ன சீனுன்னு கூப்பிடுவாங்க. எங்க அக்காவும் நானும் எங்க மாமா வீடான இளையமுத்தூர்ல தான் பிறந்தோம். பிறந்தது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேஸ்லயும் செம்ம ஜாலியா இருந்தது இந்த வீட்டுல தான். இந்த வீட்டுல இருக்கிற தூண், அம்மிக்கல், நான் பிறந்த இந்த இடம், தின்பண்டங்களை ஒளிச்சு வைக்கிற இந்த அட்டாளி, இது எல்லாமே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் மறக்க முடியாத ஸ்வீட் மெமரிஸ். நாங்க வளர வளர எங்க அப்பா திப்பிச்செட்டிப்பாளையம், வர்ணன்புரம், குன்னம், சின்ன பெரிச்சிப்பாளையம், தலைவாய்ப்பேட்டை, ஃபைனலா நல்லாசிரியர் விருது வாங்கி ஆப்பக்கூடல் பள்ளியிலிருந்து 30 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனார். எங்க அப்பாவோட 30 வருஷ அனுபவத்தை இப்படி 30 செகண்ட்ல சொல்லிட்டேன்ல. இந்த இடைப்பட்ட காலத்துல பள்ளிகளின் அடிப்படை வசதிகளுக்காகவும் குழந்தைகளோட கல்வி ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் நிறைய பாடுபட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன்.
நவம்பர் 28, 1982 எங்க அக்கா கீதாவுக்கும், ஜனவரி 19, 1997 எனக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க அப்பா. நானும் படிப்படியா என்னுடைய வியாபாரத்துல நிலையான இடத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா கொஞ்ச நேரம் பேரம் பேத்திகளை கொஞ்சவும், கொஞ்ச நேரம் ஆன்மீகத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சார். இருப்பதற்கும் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி இருந்தான் அப்படின்றத உறவினர்கள் கிட்டையும், எப்படி வாழ்ந்தான் அப்படின்றத நண்பர்கள் கிட்டையும் கேட்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த மாதிரி தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எங்களை எல்லாம் படிக்க வச்சு ஒரு நல்லபடியான ஒரு நிலையில் வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க எங்களுடைய மூத்த அண்ணார். ஒரு பிரதர்ஸ்னால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வீதியிலேயே எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பியில் அவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருக்கும். அதாவது எனக்கு ஒரு சகோதரர் இருந்தால் கூட அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் போனால் பஜ்ஜி வந்து சாப்பிட்றது ரொம்ப பிரியம். அது பஜ்ஜி இந்த இதுகளை சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டா அவருக்கு ஒரு பெரிய பரம திருப்தி. இது வரைக்கும் கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே சிரிச்சிட்டே தான் இருப்பார். எது கேட்டாலும் டேக் டீசிங்குவார். அவர் எப்பவுமே கோபமாக பேசின பார்த்ததில்லை. ரொம்ப ஸ்மைலிங்லேயே இருப்பார். எங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருந்திருக்காரு. ஃபேமிலிக்கே அவர் அப்பா மாதிரி. லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப். சொந்தக்காரங்க எல்லாரும் பேசினது சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸை தேடி நான் நிறைய தூரம் போக வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அதுல பாதி பேர் இன்னைக்கு இல்லை. அப்படி என்னால கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச ஒரு நண்பருடைய அனுபவம். நாம் என்றும் பிரியக்கூடாது, எப்பொழுதும் இப்பொழுது போல இருப்போம் என்று நாம் தொடர்பு கொண்டு வந்தோம். தொலைபேசி இல்லாத காலத்திலும் கடிதங்கள் மூலம் நாம் தொடர்பு கொண்டோம். 1962 வெள்ளம் உங்களுக்காக பவானியில் உங்கள் தோட்டத்தை அடித்து கொண்டு போய்விட்டது என்று சொன்னதும் நான் இங்கிருந்து சைக்கிளிலேயே வந்து அந்த தோட்டத்தை கண்டு உங்கள் வீட்டை கண்டுபிடித்து பேசிவிட்டு மறுபடியும் அதே சைக்கிளே வந்த நினைவுகள் எனக்கு இன்றும் என்றும் போல் இருக்கிறது. சண்முகமே, உங்களுடைய நினைவு சின்னம் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த நினைவு சின்னம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? நட்பு என்பது கண்ணுக்கு தெரியாது, அது குணத்தை நாடி வரும் என்பது உன்னிடத்தில் கண்டேன். இன்று போல் என்றும் நட்பு வளர்வதாக என்று கடைசியிலே பள்ளியை விட்டு வரும் பொழுது எழுதி கொடுத்தது ஞாபகம் இன்றும் இருக்கிறது. அது இன்றும் ஆட்டோகிராஃபில் வரைந்ததை பொன்போல பாதுகாத்து கொண்டு வருகிறேன். குட். எங்க அப்பாவோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குட் தான். ஏன்னா அவர் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை வெரி குட் தான். ஹெட் மாஸ்டர் இல்லையா? ஆனா அந்த வார்த்தை தான் பிற்காலத்துல எங்க குடும்பத்துடைய தாரக மந்திரமாச்சு. வெரி குட், 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 வெரி குட். இத்தனை பேரை மீட் பண்ணோம். இவங்க சொன்னதெல்லாம் வச்சு எங்க அப்பாவுடைய 80வது பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் தரலாம் அப்படின்ற கேள்விக்கான விடை கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாருக்கும் எங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சிச்சு. இந்த நினைவுகளையே ஏன் எங்க அப்பாவுக்கு கிஃப்டா கொடுக்க கூடாது? எங்களுக்காக நீங்க போன பயணம் ரொம்ப தூரம்ப்பா. ஆனா என்னைக்குமே அந்த பயணத்தை திரும்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்காது. ஆனா உங்களுடைய இந்த 80வது பிறந்த நாள்ல அதை திரும்பி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா.
கடவுளை பார்த்தேன் கண் திறந்த போது, தந்தை எனவே தாய் கூறவே, நம்பிக்கை கையில் கடமை கண்ணிமையில், அவர் நிழலில் வாழ்வதே வரமாகுமே. என்றென்று முன்னன்பில் தவழ்கின்ற ரசிகன் நான், நட்பென்ற பயணத்தில் உன் நினைவுகள். போராட்டம் சுகமாச்சு, போகும் வழி எதமாச்சு, கைப்பிடித்து தோளணைத்த நம் நேரங்கள். கடவுளை பார்த்தேன் கண் திறந்த போது, தந்தை எனவே தாய் கூறவே, நம்பிக்கை கையில் கடமை கண்ணிமையில், அவர் நிழலில் வாழ்வதே வரமாகுமே. நிழல் கூட தலை வணங்கும் நிலையான பாதங்கள், அயராமல் கற்பித்த கலையாகுமே. தோளுக்கு மிஞ்சினால் தோழனென கூறினாய், ஒரு கோடி சாஸ்திரங்கள் உயிர் தோற்றதே. நான் மட்டுமல்ல 11 கிளைகள் உன் வேரில் இருந்து இன்று மரமானதே. சண்முகத்தின் மகனாக ஸ்ரீனிவாசனாய் தினம் தோறும் உன் புகழை நான் பாடுவேன். அலை பாயும் மனதிலே வழிபோம் கண் கரையிலே, நிலையான சித்திரமும் நினைவல்லவா. 7 தலைமுறைகள் வாழ்கின்ற போதும் திகட்டாத சுவை உந்தன் அன்பல்லவா. எங்கேயோ எத்தனையோ பொருள் வாங்க போனேனே, உன் பிறந்த நாளை நான் அழகாக்கிட. அப்போது அறிந்தேன் உன் நினைவுகளை பரிசளிக்க, இதை தவிர பெரிதாய் நான் எதை கொடுத்திட. இப்போதைய சூழலில் யாரும் கண்டுக்கிறதில்ல. அதாவது அவங்கவுங்க பிஸியான லைஃப்பில் இப்படி ஒரு ப்ரெசன்ட் பண்ணணும், அவருடைய வாழ்க்கையில் முன்னாடி நடந்த பகுதியை போய் ஒரு கேமராவில் எடுத்து அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக அதுவும் ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு வித்தியாசமான பரிசு, பாராட்டுக்குரியது, நிறைய பேர் பின்பற்ற வேண்டிய ஒன்று. தாத்தாவை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நான் மறைந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் கூடவே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் நம்ம அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. எங்க அப்பாவோட வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை. ஆனா என் வாழ்க்கையோட சாதனை எதுவா இருக்கும் தெரியுமா? இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களில் யாராவது ஒருத்தர் உங்க அப்பாவுடைய நினைவுகளை பதிவு பண்ணி அவர் வாழ்ற காலத்திலேயே அவருக்கு போட்டு காமிச்சிங்கன்னா போட்டு காமிங்க, உங்களுக்கே புரியும்.